உங்க ஊர்ல என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இது வரைக்கும் ரகுராமையா ஊர் தலைவரா இருந்த வரைக்கும் பெருசா எந்த குறையும் இல்ல. ஆனா இப்போ எங்க தேவையும் பிரச்சனையும் அதிகமா இருக்கு. அதான் நீங்க கூப்பிட்டோன்னே வந்துட்டோம். ஐயா, அது என்னன்னு சொல்லுங்க. அத எங்களால முடிஞ்சத எலெக்ஷனுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். எங்க ஊர்ல ஒரு சின்ன ஆஸ்பத்திரி கூட இல்லம்மா. அது ரொம்ப முக்கியமா வேணும். அப்புறம் ஊர்ல ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். தாய், இது எல்லாத்தையும் விட முக்கியம் எங்க ஊர்ல இருக்கிற குடிதண்ணி கிணறு. முன்னாடி எல்லாம் தண்ணி தேனாட்டம் இனிக்கும். இப்போ கொஞ்சம் உப்பாயிடுச்சு, குடிக்க முடியல தாய். அத கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். சரிங்கம்மா, இந்த ஆஸ்பத்திரி கட்டுறது ரோடு போடுறதெல்லாம் நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஆனா இப்ப சொன்னீங்கல்ல உப்பு தண்ணி, அத உடனே சரி பண்ணிடலாம். ஆ, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றோம். உங்களெல்லாம் அங்க பாக்குறதுக்கு நேர்ல நான் வரேன். அம்மா, ஊருக்கு வாங்க. நாளைக்கு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி. சரிங்கய்யா. ஆ. அப்ப நாங்க வரோம், வரோம்யா. வரோம். வாங்க. சரிங்க ஐயா, ஆ, போயிட்டு சரி, வரோம். வாங்க. மச்சான், கிணத்து தண்ணி உப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது மச்சான்? ஐயா, அம்மா இப்பதான் வீட்டை விட்டு இந்த ஊர் பிரச்சனையெல்லாம் பாக்குறதுக்கே வெளியில வராங்க. அதுக்குள்ள அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க பயந்து இந்த பதவியே வேணான்னு சொல்லிட போறாங்க. ஐயா, ஐயா, நான் சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரகுராம் ஐயாவோட மனைவி. அவர் என் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் என்னை தேர்தல்ல நிக்க வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அவரோட நம்பிக்கைய நான் எப்பவுமே காப்பாத்துவேன். அண்ணே, வா போலாம். ஆமாம்மா, நானும் பார்த்தேன். நிறைய செவுத்துல ஜானகியோட பேரை போட்டு இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அண்ணே, அவங்க இடம் தானே பிடிச்சு வச்சிருக்காங்க. நாளைக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த செவுத்துல எல்லாம் என்னோட போஸ்டர் மட்டும்தான் இருக்கணும். அங்க இருக்கிற ஒரு மூளை முடுக்க விடாம என் போஸ்டரை ஒட்ட சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் என் முகம் மட்டும்தான் தெரியணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. நீ கவலைப்படாதம்மா, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, அதை விட முக்கியம், அந்த குடித்தண்ணி கிணத்துல மூலிகையெல்லாம் போட்டு சுத்தப்படுத்தி நல்ல பேர் வாங்கணும்னு பாக்குறாங்கல்ல, அது நடக்க கூடாதுண்ணே. அதுக்கு என்னமா பண்றது? அண்ணே, நான் சொல்ற மாதிரி செய். நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணே, விட்டுறக்கூடாதுண்ணே. அந்த ஊரு நம்ம சொந்த ஊரு. அந்த ஊரு ஓட்டு ஒண்ணு கூட ஜானைக்கு போக கூடாது. சிந்தாம செதறாம அத்தனை ஓட்டு எனக்கு தான் வரணும். நான் தோக்க கூடாதுண்ணே. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நல்லபடியா நடக்குமா? நீ தைரியமா இரு. வாமா போலாம், வா. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இப்ப நாங்க ஒண்ணும் பயப்பட போறதில்ல. ஆமா ஆமா, நீதான் ரொம்ப தைரியசாலியாச்சே. ஜானகி, நாளைக்கு எங்க ஊருக்கு குடும்பத்தோட வர போறீங்களாமே. நான் வேணா சிவப்பு கம்பளம் விரிச்சு உங்களை வரவேற்கவா? அது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. அங்க வந்து பாரு இந்த புவனாவோட கெத்து என்னன்னு. உன்னால அங்க ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. அது உன்னோட ஊருங்கிறதுக்காக நாங்க சொல்லல. நான் எந்த ஊருக்கு போனாலும் ஜனங்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை தீப்பேன். அதுக்காக மட்டும்தான் நான் அங்க போறேன். இத பாரு, எனக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றத பத்திலாம் கவலை இல்ல. நான் என்னோட கடமையை செய்ய போறேன். உன்னோட சவாலுக்கெல்லாம் நான் பலிக்கடா இல்ல. உன்னால முடிஞ்சா உன் ஊர் ஜனங்களை எனக்கு ஓட்டு போட முடியாதபடி தடுத்து பாரு. பரவாயில்லையே, நல்லாவே பேசுற. என்ன இல்லையாம்மா, மேடம் தான் ஊர் தலைவர் போஸ்டிங்க்கு நாமினேஷன் பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் பேசாம இருந்தா எப்படி? நாமினேஷன் பண்ணதுல இருந்து பயங்கர தெளிவா பேசுற. உன்னை சுத்தி ஆளுங்கெல்லாம் தலைவி வாழ்கன்னு கோஷம் போட்ட உடனே தலைவி ஆயிட்ட மாதிரி நினப்பு வருது இல்ல?
சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் அப்படிதான் கோஷம் போட்டு கவுத்துருவாங்க. தலைவி ஆகிற மாதிரியெல்லாம் கனவு கண்டுக்காத. எங்க பெரியப்பா வாக்கு கொடுத்திருக்காரு. கனவு காண வேண்டிய அவசியம் எங்க பெரியம்மாவுக்கு இல்ல. நீ வேணா கனவு கண்டுக்கோ. ஏன்னா உன்னால கனவுல மட்டும்தான் ஊர் தலைவியா ஆக முடியும். ஹே மாயா, ரொம்ப ஓவரா பேசுற. உங்க மொத்த பேரையும் நான் கூனி குறுகி நிக்க வைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஊருக்கு நானே வரவேற்கிறேன். கண்டிப்பா வந்துருங்க. அங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கய்யா, வாங்க. இந்த கடை வாங்கய்யா, வாங்க. இந்த கடை தான். வாங்க. வாங்க வாங்கய்யா. இந்த கடை தாங்கய்யா. இதுதான் உப்பு கறிக்கிற கேணியா? ஆமாங்கய்யா, இதான் அந்த கிணறு. மச்சான், மாமா நம்ம போய் எடுத்துட்டு வந்துருமா? வாங்க. போய் எடுத்துட்டு வந்துருமா? சரிங்கய்யா. என்னதுங்க இது? இந்த மூட்டையில நெல்லி வேறு பட்டையெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் கொண்டு வந்து கிணத்துல போட தான் எடுத்துட்டு வந்தோம். அட வாங்க வாங்க எடுத்து போடுவோம். வாங்க வாங்க. போனா என்னென்ன ஆச்சு? அம்மாடி, அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த அத்தனை இடத்துலையும் நான் உன்னோட போஸ்டரை ஒட்டிட்டேன். நாளைக்கு நீ ஊருக்குள்ள நுழைஞ்சன்னா உன்னோட போஸ்டரா தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னோட முகம் மட்டும்தான் தெரியும். நம்ம ஊர் ஜனங்களுக்கு நீ ரொம்ப அறிமுகமான முகம். இப்போ போஸ்டரை ஒட்டி இன்னும் நல்லாவே தெரிய வச்சிருக்கோம். கண்டிப்பா ஒவ்வொரு ஓட்டும் உனக்கு தான் விழும். ஜானகியும் அந்த குடும்பமும் நாளைக்கு ஊருக்கு வரட்டும். மூளை முடுக்கெல்லாம் என்னோட போஸ்டரை பார்த்து அவங்க வயிறு எரியட்டும். அதை பார்த்து நான் சிரிக்கணும். அட மாமா மாமா, இங்க பாருங்க. அங்க நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க செவத்துலயும் திருப்பி ஒட்டி இருக்காங்க. பாவீங்களா? அங்க போய் நம்ம ஃபுல்லா கிளிக்கிறோம். பாய், அங்க போய் கிளிக்கிறோம். நம்ம போஸ்டர் ஒட்டுறோம். வாங்க வாங்க போய் கிளிப்போம்.